சூர்யா நான் எம்டி பதவியிலேருந்து விளைவிக்கிறேன்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் சித்ரா தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்தது யாரை நியமிக்க போகிறீங்க, அப்போ கௌதம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரை நியமிக்கணுன்றது என்கிட்ட தான் இருக்குது, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. யாரை நியமிக்க போகிறீங்க, நீ தான் கௌதம், நீ எம்டியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு சைட் பார்த்தா காயத்ரி விஜய் தான் எம்டியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிடறாரு. எல்லா பதவிக்குமே எல்லா பொறுப்புக்குமே மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சித்ராதேவி கோவம் வந்தது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கௌதம் தானே நிற்க வைக்க, கௌதம் செஞ்ச தப்பே இன்னும் மறையில, கௌதம் எப்படி உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. விஜய் இப்போ தான் கற்றுக்கிறான், அதனால் விஜயும் உட்கார வைக்க முடியாது. அடுத்த பொசிஷன் அந்த டிசைன்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மகாக்கு அந்த டேலண்ட் இருக்குது. ஃபாரின் கிளைண்டோட இது பண்ணி கூட அவள் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கா, அதனால் அவளுக்கு அந்த திறமை இருக்குது, அதனால் இந்த சான்ஸை நான் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி பதவி கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. சூர்யா வந்து ஏதோ ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு நார்மலாக, பதவிலாம் இல்லாமல். மகா பார்த்தீங்கன்னா கெத்தாக போய்ட்டு உட்கார